பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த செய்தியை, அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் தயாராக இருக்கிறார். பலகீனமான நிலையில் உண்டான சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த பலகீனமான நிலை நோன்பும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு. அல்லாஹ்வை பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர்கள். எனவே போருக்கு தயாராகிவிட்டார். மதீனாவில் இருந்து அவர்கள் பத்ர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டார். வரக்கூடிய நேரத்திலே செய்தி கேள்விப்படுகிறார்கள். அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழ் உண்டான அந்த வியாபார கும்பல் மாற்று வழியிலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், மக்காவுக்கு சென்று விட்டார்கள் என்ற செய்தி. ஆனால் இந்த செய்தியை பெருமானார் சஹாபாக்களுக்கு சொன்னாலும் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைக்கு மாற்றமாக இருக்கிறது என்று நினைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு அவர்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நிலையில சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொன்னார். இதுக்கிடையிலே அங்கு மக்காவுக்கு செய்தி பரவிவிட்டது. அபூ ஜஹலுடைய தலைமையின் கீழ் ஒரு படை அங்கிருந்து மதீனாவை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கும் செய்தி வந்துவிட்டது, அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழ் உண்டான அந்த வியாபார கும்பல் நல்லபடியாக மக்காவுக்கு வந்து விட்டார் என்று. இருந்தாலும் அவர்கள் முன்வைத்த காலை முன்வைக்க மாட்டோம் என்ற நிலையிலே அவர்கள் அந்த அபூ ஜஹலுடைய தலைமையின் கீழ் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கொடிய எதிரிகள் எல்லாம் முன்வைத்து வந்து விட்டார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான். பின்னாடி அபூ சுஃபியானுடைய படையும் வந்து விட்டது. சஹாபாக்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 313 சஹாபாக்கள் தான். அவர்கள் பத்ர் என்ற அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். எதிரி அணியிலே 1000க்கும் அதிகமான காபிர்கள் அதிகமான ஆயுதங்களோடு அவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த இடமோ தண்ணீர் வளமுள்ள இடம். அந்த இடத்துல அவருக்கு போதிய அளவுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது எதிரிகளுக்கு. ஆனால் சஹாபாக்களுடைய இடத்திற்கு அந்த தண்ணீர் போதிய அளவுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான சில சஹாபாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். இந்தந்த இடத்துல வந்து யாரெல்லாம் கொல்லப்படுவார்கள் என்ற இடத்தை சுட்டி காட்டினார். இந்த இடத்துல அபூ ஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்துல ஷைபா கொல்லப்படுவான், இந்த இடத்துல உத்பா கொல்லப்படுவான் என்பதெல்லாம் சொல்லி காட்டினார். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பிடி இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதிரத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது துஆ செய்தார். பலகீனமான சஹாபாக்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தா என்று இரவு முழுக்க அழுதார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆதரவு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய இடங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு காட்டிவிட்ட நமக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது, ஏன் நீங்கள் அழுக வேண்டும் என்பதாக. அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து, அல்லாஹ்வுடைய குதிரத்தை நினைத்து நம்முடைய நிலை மிக பலகீனமான நிலையாக இருக்கிறது என்றும் அந்த